ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் சி ப்ரோக்ராமிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ கிட்ட பேசிக் என்ன அப்படிங்கிறத போட்டிருந்தேன். ப்ளஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட, அதாவது டேப் வந்தோடனே ஆன்லைன் கிளாஸ் மாதிரியே இருக்கும், ஸோ இன்ட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதற்கான ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் இது. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா 3 கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் வீடியோவை ஒரு ரீகேப் அப்படின்னு கூட இந்த வீடியோ வச்சு. ஏன்னா ஏற்கனவே நான் பவர் பாயிண்ட் ஸ்லைடு கொடுத்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதற்கு உங்களுக்கு சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம், புரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஒரு ரீகேப் மாதிரி இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது என்னதுன்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அவ்வளோதான். ஸோ என்ன எழுத போகிறீங்க, என்ன மாதிரி இருக்குது ப்ரோக்ராம் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஆல்ரெடி டிஃபைன்டு. ஒரு லாங்குவேஜ்லேயும் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு தேவையான இதை சால்வ் பண்ணிக்க போகிறீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் சால்வ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராமிங். அதாவது உங்களுக்கு என்ன வேணும், ப்ளஸ் வேணுமா, மைனஸ் வேணுமா, மெயினாக ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரீசனே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு ப்ளஸ் அக்யூரேசி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க போகிறீங்க அப்படின்னா, இது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணி எனி திங்ஸ் எதை வேணாலும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டர் இருக்கும், உங்களோட கம்ப்யூட்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கும் ப்ளஸ் ஹியூமன், இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய மீடியேட்டர், அவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 0s and 1s மட்டும்தான் தெரியும். தட் இஸ் பைனரி. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, ஏன்னா நியூவாக பண்ணுறதுனால கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இருக்க உங்களுக்கு சரியாயிரும். ஸோ 0s and 1s தான் கம்ப்யூட்டர் தெரியும். ஸோ அதனால் ஆனால் ஹியூமனாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஏதோ ஒன்று ஹலோ அப்படிங்கிறத நீங்கள் பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ அப்போ நான் போய் 0 1s அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கோடு எழுதிட்டுருக்க முடியாது. ஸோ என்ன வேணுமோ அதை அப்படியே நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ இங்கே நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா, ஸோ இந்த இதை இந்த லாங்குவேஜ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, லாங்குவேஜில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கோடு எழுத போகிறீங்க. எழுதுனீங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா 0s and 1s கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே கம்ப்யூட்டர் அதுக்குரிய என்னென்ன ஒர்க்கோ அது எல்லாமே பண்ணுங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணோம் உங்களுக்கு அப்படின்னா, ரிட்டன் டு அந்த ஹியூமன் லாங்குவேஜில் நம்மளுக்கு புரிகிற அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜில் உங்களுக்கு ரிட்டர்னில் கொடுக்கும். ஸோ இந்த மீடியேட்டர் வேலை தான் யார் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லாங்குவேஜில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஷார்ட்டாக சொல்கிறேன், 2 கிளாஸோட இதுதான் இது எல்லாமே. அதாவது இது பார்த்திங்கன்னா 3 கிளாஸோட ஒரு ரீகேப் மாதிரி தான். ஸோ அதில் ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சி. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. சி இருக்குது, C++ இருக்குது, ஜாவா, இவங்கெல்லாம் ஒரு செட்டு. ஸோ பைத்தான். ஸோ இப்போ நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் காலேஜ் லைஃப்பில் கூட பைத்தான் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு 1 by 1 வரப்போகுது. பட் இதெல்லாம் ஒன்றா நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே அடுத்து உங்களுக்கு கற்றுக்கிறது ரொம்ப அடுத்தடுத்த லாங்குவேஜ் கற்றுக்கிறது ஈஸி. அதே மாதிரி விண்டோஸ் பேஸ்டு, யுனெக்ஸ் பேஸ்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து நம்ம சொல்ல போகிறோம். அது மட்டும் கிடையாது, டேட்டா பேஸ், இது எல்லாமே நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ இதில் சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது அதாவது என்ன, மீடியேட்டர், நம்மளுக்கும் கம்ப்யூட்டருக்கு இடையில கூடிய ஒரு மீடியேட்டர். ஸோ இந்த லாங்குவேஜில் 2 டைப் ஆஃப் லாங்குவேஜுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா லோ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோ லெவலுக்கும் ஹை லெவலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த லோ லெவல் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த லோ லெவல் ஸோ நியூவாக யூஸ் பண்ணுறதுனால பாயிண்டர் அங்கங்கே போகுது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, கரெக்டாகிடும். கம்மிங் கிளாஸஸில் உங்களுக்கு கரெக்டாகிடும். ஸோ லோ லெவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தட் இஸ் மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவதுன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் ஹியூமனில் ஒரு கோடு எழுதுறீங்க அப்படின்னா அதை டைரெக்டாக கம்ப்யூட்டரால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, இந்த மெஷின் கோடாக கன்வெர்ட் ஆகும். தட் இஸ் 0s and 1s கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுக்குரிய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ஹியூமனுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டர்னில் கொடுக்கும். ஸோ இந்த லோ லெவல் அப்படிங்கிறது மெஷின் லாங்குவேஜ். இட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மெயினாக சிஸ்டம் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இதை யூஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. சிஸ்டம்
சிஸ்டம் அப்படின்னாவே என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் வந்து அதாவது என்னதுன்னா சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அதாவது வந்து மெஷினுக்கு ஹார்ட்வேர் இருக்குது இல்லையா, சாஃப்ட்வேர் நீங்கள் க்ரியேட் பண்ணுற சாஃப்ட்வேரு, பட் ஹார்ட்வேரை அதாவது டச் பண்ணக்கூடிய ஒர்க்கை என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மிஷின் லாங்குவேஜ் பண்ணோம். உங்கள் சிபியூ சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுடைய சிபியூவில் நீங்கள் ஏதாவது வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிஷின் லாங்குவேஜ் தான் ஈஸியான வழி. இது வந்து லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லோ லெவல் லாங்குவேஜ் வந்து அப்போ ஈஸியாக வந்து மிஷின் கூட சப்போர்ட் பண்ணுற மாதிரி எழுதலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் இதை பண்ணும்போது என்ன அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜீரோஸ் ஒன்ஸாக நீங்கள் பண்ணணும். ஸோ அப்போ கோடிங்ஸ் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். தட் இஸ் இட்ஸ் நாட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, உங்களால் வந்து கோடிங்ஸ் வந்து எழுத முடியாது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வந்து டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று என்ன அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இன்னொன்று வந்து இட்ஸ் நாட் வந்து போர்ட்டபிள். இது ஒரு சிஸ்டம் மிஷின் அப்படின்ட்டேன், இட் சப்போர்ட் வந்து சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ சிஸ்டத்தில் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கோ அந்த கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் தான் இந்த ப்ரோக்ராமிங் கோடு வந்து ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த கான்ஃபிகர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும், இல்லைனா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு தான். இந்த லோ லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் மோர் திங்ஸ் இருக்குது. எப்படின்னா வந்து மிஷின் கோட் அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. இது வந்து என்னதுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்ஸ்லாம் ஜீரோஸ் ஒன்ஸில் அப்படி எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு வச்சுங்களேன், ஸோ அண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஆர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். பட் எனிவே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டேக் டைம். ரீசன் என்ன அப்படின்னா அண்டு ஆர்லாம் சிஸ்டத்துக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் எகெயின் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி நான் வந்து மெஷின் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் க்ளோஸ் டு அதாவது என்னதுன்னா சிஸ்டம், நம்மளுடைய சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஹார்ட்வேரை டச் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அசம்பிளி லாங்குவேஜும் சேம் தான், சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணுறது தான். ஸோ இதில் இருக்கும்போதே உங்களுக்கு தெரியுது இட்ஸ் நாட் வந்து போர்ட்டபிள் லாங்குவேஜ். ஸோ வந்து உங்களுக்கு வந்து போர்ட்டபிளில் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து. அப்போ நம்ம எந்த பர்டிகுலர் இதுக்காக எழுதுறீங்க, எந்த பர்டிகுலர் சிஸ்டத்துக்காக எழுதுறீங்களோ அதுக்கு மட்டும்தாங்க இதை வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஒரு லாங்குவேஜை நீங்கள் ஏன் கற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னா நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதாவது என்னதுன்னா வீடியோ 1, அதாவது இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோ வந்து 1 and 2 இருக்குது, 2,3 3 இருக்கும், 3 இன்ட்ரோ இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா நான் இப்போ எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் பாயிண்ட் ஸ்லைடில் போட்டு எடுத்தேன். நீங்கள் வந்து இது கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன் லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒருவேளை தெளிவாக வேணும்னா அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் வந்து ஆன்லைன் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னு வச்சிங்களேன், ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா C++ ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். 3 வீடியோவும் இனிமேல் கம்மிங் வீடியோஸு எல்லாமே வந்து அதுக்குள்ளார இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு லாங்குவேஜ்னால் இதுதான் ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லாங்குவேஜ்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சியில் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, C++ல யூஸ் பண்ணுவீங்க, ஜாவாவில் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒன்றுலேயும் உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் இது வந்து இருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சியில் ஒரு மாதிரி, C++ல, ஜாவாவில், பைத்தானில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாமே எழுத போகிறீங்க. ஸோ இப்போ லோ லெவலில் என்னென்னு தெரிஞ்சிட்டிங்க, லாங்குவேஜ்னால் என்னென்னு தெரிஞ்சிட்டிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஹை லெவல் லாங்குவேஜ்னால் என்ன, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹை லெவல் லாங்குவேஜ். அதாவது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா லோ லெவல்னால் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தனியாக வீடியோ போட்டிருக்கேன், ஒரு ரீகேப் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் நீங்கள் இப்போ படிக்கக்கூடிய இந்த C++ மற்ற எல்லாமே எக்ஸ்ட்ரா எல்லாமே. ஸோ இந்த லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா தட் இஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. ரொம்ப அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லிலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ஒரு கோடு எழுதுறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், இட்ஸ் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும், நம்மளால் எழுத முடியும், ஹியூமன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ஆர் அதர்வைஸ் வந்து யூசர் அப்படின்னு சொல்லலாம். இந்த யூசர் அப்படிங்கிறது வேறு யாரும் கிடையாது, ப்ரோக்ராமர். இப்போ நீங்கள் தான் ஒரு ப்ரோக்ராமர் அப்படின்னா உங்களால் என்ன பண்ணணும்னா ஈஸியாக ஒரு கோடு வந்து உங்களால் எழுத முடியும்.
முடியும். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறது மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸாக நம்ம சொல்லலாம். ஸோ இதனால் கூட நம்ம எழுதுகிறோம் இந்த கோடிங் வந்து இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் வந்து போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் மெஷின் லாங்குவேஜ் வந்து நாட் போர்ட்டபிள். ரீசன் வந்து ஒரு மெஷின் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் எ போர்ட்டபிள் அப்படின்னா வி கேன் யூஸ் வந்து எங்கே வேணாலுங்க, அதாவது எனி சிஸ்டம், எந்த சிஸ்டத்தில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ எந்த சிஸ்டத்தில் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் சப்போர்ட் பண்ணோம், அதாவது சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி இதை வந்து எழுதலாம். அதாவது இந்த கோடு வந்து நீங்கள் எழுதின கோடிங்க எந்த மெஷினில் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இன்னும் ஒன்று மட்டும் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓஎஸ் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, தட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே தெரியாமல் கிடையாது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னென்னு. இன்னும் டெப்த்தாக நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ எப்படி இருக்குன்னா ஒரு பிளாட்ஃபார்முக்கு, அதாவது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு வச்சிங்களேன், உங்களுக்கு என்ன தேவை, ஒரு ஃப்ளாட் தேவை இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா திங்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஸ் தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு 100% இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஆண்ட்ராய்டு, விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ், இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறையா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா விண்டோஸ் யூஸ் பண்ணுவோம். சில மொபைல் ரிலேட்டடாக வருது அப்படின்னா ஆண்ட்ராய்டு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஆண்ட்ராய்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஓஎஸ் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சில லாங்குவேஜஸ்ஸு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஎஸ் டிபெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஓஎஸை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சில வந்து ஆப்லாம் வந்து கொடுப்பாங்க, சொல்லும்போது கண்டிப்பாக விண்டோஸில் தாங்க இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிம்பாங்க, விண்டோஸ் மொபைலில் தான் இந்த இதில் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ இருக்கு இல்லையா C++, ஜாவா, இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா இண்டிபெண்ட். ஸோ வந்து நீங்கள் ஒரு இதில் வந்து எங்கே வேணாலும் எந்த ஓஎஸில் வேணாலும் ரன் ஆகும் அப்படின்னு. டிபெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விபி, அதாவது விஷுவல் பேசிக்னு சொல்லுவாங்க, .NET சொல்லுவாங்க, தட் இஸ் மைக்ரோசாஃப்ட் ஒன்லி சப்போர்ட் வந்து விண்டோஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவன் பைத்தான் இதெல்லாமே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டிபெண்ட் லாங்குவேஜ். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இது அலோவ் பண்ணோம், இந்த இது வந்து மட்டும்தான் இருக்கும். மற்ற ஓஎஸ் வந்து இண்டிபெண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட் சிஸ்டம் இண்டிபெண்ட் அப்படின்ட்டு இருக்கும்போது சிஸ்டத்தையே நம்ம வந்து அதனுடைய கான்ஃபிகரே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிஸ்டம் டிபெண்டன்சி அப்படின்னு வச்சிங்களேன். அப்படி ஒரு கோடு எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷனே உங்களுக்கு மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்ஃபிகர் இருந்தால் தான்ப்பா இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும். திடீர்னு நம்ம ஏதாவது கான்ஃபிகரேஷன் வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சிங்களேன், அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களால் வந்து அதை வந்து மாற்ற முடியாது, திரும்ப கோடு ஃபுல்லாக மாத்திர மாதிரி இருக்கும். தட் இஸ் மெஷின் லாங்குவேஜ் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதான் வந்து இது ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு பேஸ் ஐடியா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கும். ஓவராலாக வந்து 3 கிளாஸஸோட லைவ் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஎன்ஏ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த டைமில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போயிருப்பீங்க. ஸோ காலேஜில் வந்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கும். எப்போ வந்து 3rd இயர் நம்ம வந்து போகிறோமோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயோ நம்ம என்ன படிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படுவீங்க. நான் நிறைய டைம் சொன்னேன், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2nd ரவுண்ட் 3rd ரவுண்ட்லாம் சிஎஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு வேளை மெக்கானிக்கலாக இருந்தால் கூட சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா EEE, இல்லை இசிஇ, இல்லை வந்து அதையும் தாண்டி சிவில் கூடங்க, சிவிலை கூட வந்து சாஃப்ட்வேர் கன்சர்னில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பர்சன்லாம் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு குரூப்பாக உட்காந்து ஒரு கேஷுவலாக நீங்கள் படிக்கலாம். அதாவது இதுக்காக ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டே வந்து பார்த்திங்கன்னா 6 PM கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைவ்லேயே நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ரீசன் வந்து அதான், நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்துட்டனால ஃபஸ்ட் இயரில் ஒரு காலேஜ் லைஃப் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி லைட்டாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து லேர்ன் பண்ணிட்டு போகலாம். ப்ளஸ் வந்து நம்மளுடைய டெலகிராம் லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. அதில் வந்து ஜாயின் பண்ணி
பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேவையானது வந்து நீங்கள் கொஷின்ஸ் வந்து அங்கேயும் கேட்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்க. லைவ் என்றைக்காவது வரணும் அப்படின்னா ஒரு 10 கிளாஸ் போகட்டும், கண்டிப்பாக நம்ம லைவும் வரோம். லைவ்லேயும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து இந்த டேப் யூஸ் பண்ணி கிளாஸ் எடுக்கிறது எந்தளவுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பண்ணலாம், நீ என்ன பண்ண நான் என்ன பண்ணணும் போது படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் இது வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சி ப்ரோக்ராமிங்கோட இன்ட்ராக்டிவாக நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீப் ஆன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.